கைஸ், இப்போ நான் டார்ஜிலிங்லேருந்து கலிம்பாங் போகிறேன். 50 கிலோமீட்டர் டார்ஜிலிங்லேருந்து கலிம்பாங். எல்லாம் மலைங்க சுற்றின்னு போனோம். போகிறதுக்கு இங்கேருந்து 2 மணி நேரம் ஆகும். வழியில் பார்த்துனே போனோம்னா 4-5 மணி நேரம் கூட ஆகிடும். வர வழியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து வந்துட்டேன். இப்போ இந்த காடு பாருங்கள். இப்போ வழியில் வேறு என்ன டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் காட்டுறேன் பார்க்கலாம். 50 கிலோமீட்டர் டார்ஜிலிங்லேருந்து கலிம்பாங் வரும் அட்ராக்ஷன்ஸாக இருக்கும் டூரிஸ்ட் பிளேஸஸ்ஸு. அதுவும் இயற்கையான இடங்க. டார்ஜிலிங்லேருந்து கலிம்பாங் போகிற வழியில் இருக்கிற சீனரிஸ் கொஞ்சம் பாருங்கள். Need you now more than ever. I wanna run like we don't look back. I need you now more than ever. I wanna love like a heart attack. So take me up high and get me down low. I'll go wherever you want us to go. I need you now more than ever. I wanna love like a heart attack. இப்போது டார்ஜிலிங்லேருந்து கலிம்பாங் போகிற வழியில் லாமஹட்டா ஈகோ பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பார்க் இருக்குது. இது முன்னால் இருக்கிற பார்க்கு, டிக்கெட் வாங்கிட்டு போகிற பார்க்கு. முன்னால் பாருங்கள், மலைங்களுக்கு நடுவில் இது அமைஞ்சிருக்குது. லாமஹட்டா ஈகோ பார்க். ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இது. இந்த லொகேஷன் எப்படி இது பண்ண கொடுக்கலாமா? லாமஹட்டா ஈகோ பார்க். வெஸ்ட் பெங்காலில் வருது இது. இப்போ இந்த லாமஹட்டா ஈகோ பார்க் பார்த்து முடிச்சிட்டோம். இங்கேருந்து போகிறோம் வேறு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு. டார்ஜிலிங்லேருந்து கலிம்பாங் போகிற வழியில் இருக்கிற டீ எஸ்டேட்டு மலைங்க பாருங்கள். இங்கே ஒரு கடை, சின்னதாக ஜூஸ் கடை, டீ கடை. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டீஸ்டா ரிவர் மேலே போகிற ஒரு பிரிட்ஜு. கலிம்பாங் போனால் இந்த ரோட்லேருந்து தான் போகணும். டார்ஜிலிங்லேருந்து கலிம்பாங் போகிற வழியில் இந்த பிரிட்ஜ்லேருந்து நாம் 2 வீலரில் போகிறோம். இப்போது இது வந்து டீஸ்டா ரிவர் கீழே போகுது, நதி. மலைங்களுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குது இது. இந்த பாருங்கள் மலைங்க. இந்த காட்டுக்கு நடுவில் இந்த பிரிட்ஜ் இருக்குது. இந்த வழியாக தான் நாம் இப்போ வந்தோம். இந்த வழியாக போகிறோம். இது கீழே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, டீஸ்டா திரிவேணி டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு இங்கே எழுதி பாருங்கள். இது வந்து இந்த கீழ் ரோட்டில் இருக்குது. போயிட்டு அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டும் காட்டுறேன். இப்போ இந்த பிரிட்ஜு பார்த்துட்டு இப்போ உள்ள ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, திருநெல்வேலின்னு. அதை போய் பார்க்கலாம். இப்போ இந்த திரிவேணி டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயின்னு இருக்கிறேன். இதுதான் அதோடைய என்ட்ரன்ஸு. இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேருந்து கீழே போனோம், அது லெஃப்ட்டில். இதை பார்த்துட்டு திரும்ப அந்த பிரிட்ஜு வழியாக நாம் கலிம்பாங் போனோம். இப்போ அந்த திரிவேணி டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறேன். பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த டீஸ்டா ஆறு இப்படியே நேச்சுரலாக இருக்குது. தண்ணி கடல் தண்ணி மாதிரி இருக்குது இந்த ஆறு. மிகப்பெரிய ஆறு இது.
இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் வந்துடும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஒரு பக்கம் காடு, நடுவில் வந்து ஆறு, ஒரு ரோடு, அதில் நாங்கள் போயின்னு இருக்கிறோம். இந்த பக்கமும் மலை. நல்ல அருமையான லொக்கேஷன் இது. கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடம். இப்போ நான் வந்து இந்த திருவேணி டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துக்கிறேன். இங்கே ரிவர் ராஃப்டிங்கெல்லாம் நடக்குது. இந்த திருவேணி பிக்னிக் ஸ்பாட்டுடைய என்ட்ரன்ஸு, பார்க்கிங் இது. இங்கே கேம்பிங்கு, ரிவர் ராஃப்டிங்கு எல்லாமே இருக்குது. ரிவருடைய என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். இந்த ரிவரில் வந்து ராஃப்டிங் கூட நடக்குது. ராஃப்டிங்னால் போட்டிங்கு. இதில் தண்ணியில் உட்கார வச்சுன்னு போவாங்க. இதுதான் டீஸ்டா ரிவரு. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து தான் வந்தோம் நாம. இங்கே ராஃப்டிங் நடந்துருக்குது. பக்கம் நாலா பக்கம் காடு, காட்டுக்கு நடுவில் போயின்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டீஸ்டா ரிவர் பார்த்துட்டோம். இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ராஃப்டிங் நாங்கள் போகல. இப்போ நாம் திரும்ப கலிம்பாங்கு ரிட்டர்ன் ஆகிறோம். வயலில் இருந்தால் 20 கிலோமீட்டர் இருக்குது கலிம்பாங்கு. ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தாக்க உங்களுக்கு காட்டுறேன் நான். டீஸ்டா ரிவர் இதுதான் கேங்டாக்கு கலிம்பாங் போகிற பிரிட்ஜ். இது கீழே வந்து டீஸ்டா ரிவர் இருக்குது. இந்த வழியாக தான் நம்ம கலிம்பாங் போனோம். கேங்டாக் போனோன்னா கூட இதுதான் வழி. இங்கேருந்து கலிம்பாங்க்கு 20 கிலோமீட்டரு. கலிம்பாங்லேருந்து கேங்டாக் போனோன்னா அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர். இங்கேருந்து டைரெக்டாக கேங்டாக் போனோன்னா இந்த பிரிட்ஜ் வழியாக 65 கிலோமீட்டரு. இதுதான் கலிம்பாங் போகிற வழி. என்ட்ரன்ஸ் ஆர்ச் இது. டீலோ பார்க் போயிருக்குது கலிம்பாங்கில். 2 பேரை உட்கார வச்சு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டீலோ பார்க் வந்துருக்குறேன். கலிம்பாங்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த பார்க்குடைய என்ட்ரன்ஸு. கீழேருந்து வந்தது. கலிம்பாங்கில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ சாப்பிட்டேன். ஃப்ரைட் ரைஸு. டீலோ பார்க் வந்துட்டோம் நம்ம இப்போ. இப்படி என்ட்ரன்ஸு. டீலோ பார்க்கு உள்ளே போய் வந்துட்டோம் கலிம்பாங்க்கு. பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸு. இப்போ வந்து இங்கேருந்து நாம் கலிம்பாங்லேருந்து சிலிகுரிக்கு கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீலோ பார்க் கலிம்பாங்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே கோர்க்கா லேண்ட் டெரிட்டரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக கலிம்பாங் சயின்ஸ் சென்டர்னு இருக்குது. நீங்கள் கலிம்பாங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சயின்ஸ் சென்டரையும் போய் பாருங்கள்.